மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மார்ச் 1 2023ல நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த பேட்ச் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க. பேட்ச் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஜாயின் பண்ணுங்க, குரூப் 2 ஆபீசர் ஆகுங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கார்தம். அதாவது சார் மங்கார்தம் அப்படின்னா பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்த போது மங்கார் அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்த பழங்குடி மக்கள் பிரிட்டிஷ்காரங்க மிக வீரத்துடன் எதிர்த்தாங்க. அந்த பழங்குடி மக்களை பிரிட்டிஷ்காரங்க மனசாட்சியே இல்லாம கொன்னு குவிச்சாங்க. அந்த மக்களை நினைவு கூறும் வகையில அந்த இடத்துல நினைவிடம் அமைச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இங்க பாருங்க, பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கொல்லப்பட்ட பழங்குடி சமூக நினைவாக அமைக்கப்பட்டுள்ள மங்கார்தம் என்ற இடத்தை தேசிய நினைவு சின்னமாக பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ராஜஸ்தானின் பன்ஸ்வாரா மாவட்டத்தில் உள்ள மங்கார் என்ற மலைப்பகுதியில் ஏராளமான பழங்குடியினர் வசித்து வந்தனர். இந்த பகுதி தற்போது எங்கே இருக்கு? குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களின் எல்லை பகுதியாக அமைந்திருக்கு. இங்கு வசித்த பழங்குடியினர் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து வீரத்துடன் போரிட்டு வந்தனர். கடந்த 1013 நவம்பர் 17 பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நடத்திய கொடூர தாக்குதலில் 1500க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கொல்லப்பட்டனர். நம்முடைய முன்னோர்கள் கொல்லப்பட்டனர். இந்த இடத்தில் மங்கார்தம் என்ற பெயரில் ஒரு நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மங்கார்தம் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வரும், ஹிஸ்டரி சப்ஜெக்ட்லயும் வரும். ஹிஸ்டரியில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னா அதுலயும் வரும். சோ குரூப் 1 மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பிரிலிமினரி எக்ஸாம்லயும் இந்த கேள்வி நிச்சயமாக இடம் பெறலாம்.